வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஒரு ஹாரர் காமெடி படம் தான் ஓ மஞ்சி கோஸ்ட் ஓஎம்ஜி. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வெண்ணிலா கிஷோர், நந்திதா ஸ்வேதா, இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷங்கர்கே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் இப்போதைக்கு தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபியூச்சரில் தமிழ் டப்பிங்கில் கூட வரலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி 2 பேர் ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் வைக்கிறாங்க. ஸோ அந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் இருக்குது. கிட்னாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டாலே அந்த பேய்க்கு பிடிக்காது. ஸோ இந்த 2 பேரும் கிட்னாப் பண்ணி ஒரு பொண்ணை கொண்டு அந்த பங்களாவில் வச்சுருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேய் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்த்தையும் கொலை பண்ணிடுது. கட் பண்ணால் இப்போ ப்ரெசண்டில் காட்டுறாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பண தேவை இருக்குது. ஸோ இந்த 4 பேர்த்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண தேவை இருக்குது. அப்படிங்கிறதுனால யாராச்சும் கிட்னாப் பண்ணி அதன் மூலமாக பணம் கேட்டு நாம் பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு எம்எல்ஏவுடைய பொண்ணை தான் இவங்க 4 பேரும் கடத்தி கொண்டு போய் அந்த எம்எல்ஏவை பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க ஈடுபடும் போது தான் சரி ஓகே கடத்தி கொண்டு போய் எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே பாலடைஞ்ச பங்களாவில் கொண்டு போய் இந்த பொண்ணை கொண்டு போய் இந்த 4 பேர் வைக்கிறாங்க. ஸோ அந்த பங்களாவில் இருக்கக்கூடிய அந்த பேய்க்கு கிட்னாப் அப்படிங்கிற ஒரு விஷயமே பிடிக்காது. ஸோ இதுக்கப்புறம் அந்த 4 பேரும் அந்த பங்களாவுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, எதனால அந்த பேய்க்கு கிட்னாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிக்காமல் இருக்குது, அதுக்கான ஃப்ளாஷ்பேக் என்னென்ன, ஃபைனலாக இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் அந்த பங்களாலேருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஓஎம்ஜி படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்துடைய கதையாக பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு புதுவிதமான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேய் அப்படிங்கிறது ஒரு பங்களா, ஏதோ ஒரு வீடு, அரண்மனை, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய படங்களை பார்த்துருப்போம். ஸோ பேய் இருக்கக்கூடிய இடம் ஒன்றும் புதுசு இல்லை. நமக்கு ரொம்ப ரொம்ப பழகி போன ஒரு கதையாக இருந்தாலும் அதை ஸ்க்ரீன் பிளே மூலமாக ஓரளவுக்கு புது புது காட்சிகள் மூலமாக வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட ஹாரர் காமெடி படங்கள் வரப்போக இருக்க தான் செய்யுது. இந்த படத்தில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதுசாக பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. பட் நம்மளை ஓரளவுக்கு எங்கேஜிங்காக என்டர்டெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை ஓரளவுக்கு காப்பாற்றுறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படத்தில் இருக்கக்கூடிய அந்த காமெடியன்ஸு தான். வெண்ணிலா கிஷோர் வரக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா காமெடி நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இவர் போக இன்னொரு காமெடியன், ஸோ அவர் பார்த்திங்கன்னா பேய் ஓட்டுறவராக வந்திருப்பார். அவரை வச்சு சில பல காமெடியெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு 2 சாங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2 சாங்கும் ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாக பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் என்ன பிரச்சனை, நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி நாம் நிறையா ஹாரர் காமெடி படம் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடியே. பட் இந்த படம் எந்த அளவுக்கு எங்கேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் பார்த்து பழகின மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஏற்படும். மிக முக்கியமாக 70% படம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பில்டிங்குள்ளே தான் நடக்கும், அந்த ஒரு பேலஸ்குள்ளே தான் நடக்கும். ஸோ அது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது எவ்வளோ நேரம் தான் ஒரே அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் லைட்டாக ஏற்படும். அண்ட் இன்னொரு நெகட்டிவ், பேய்க்கான அந்த ஒரு மேக்கப் பார்த்திங்கன்னா இவங்களே ஜஸ்ட்டு ஏதோ பவுட்ரு வச்சு பூசி அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. அந்த ஒரு கெட்டப்புக்காக இவங்க பெருசாக மெனக்கெடலை. இந்த ஆடியன்ஸான நம்மளை பயன்படுத்துறதுக்கான விஷயங்களும் இந்த படத்தில் இவங்க பெருசாக ட்ரை பண்ணல. எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஹாரர்லாம் ரொம்ப இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்து இந்த படத்தை பார்க்காதீங்க. ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப போரிங்காகவும் இல்லை, அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.